கிளைமேட் வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குது. கொஞ்சம் மழை வரது மாதிரியே இருக்குது. ஒரு குட்டி ஷாப்பிங் போகலாமா? பொங்கலுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்றதுக்காக கொஞ்சம் பர்ச்சேசிங் பண்ணலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஜெயச்சந்திரன். ஃபைனலி கிளம்பிட்டோம். வந்துட்டு போகிற வழியில் வந்துட்டு ஒரு குட்டியாக ஒரு குளம் மாதிரி இருந்துச்சு. அதில் நிறைய பேர் வந்துட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே வீட்டிலேருந்து கரெக்டாக ஒரு 15 or 20 மினிட்ஸ் தான் ஆச்சு ஜெயச்சந்திரன் ரீச் ஆகுறதுக்கு. அந்தளவுக்கு ரொம்ப ரஷ்ஷாலாம் இல்லை. தென் அந்த ஜெயச்சந்திரன் முன்னாடி வந்துட்டு இப்போ தான் நியூவாக வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த பொங்கல் தீபாவளினா அந்த செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிற இடத்துல முன்னாடி நின்று பையனை வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தேன். பட் உள்ளே போனால் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. கலெக்ஷன் எல்லாமே வந்து நார்மல் ரேட்டில் தான் இருந்தது. ஓகே, சாமி கும்பிட்றதுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அகெயின் என்னோடய பையனுக்கும் தேவையான பொங்கலுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டோம். பார்த்தா ஒரு டாய்ஸ் செக்ஷன் போயாச்சு. அங்கே போயிட்டு அவனும் வந்துட்டு சரி ஓகே ஏதாவது திங்ஸ் எடுத்துக்கிறேன் மாமா அப்படின்னு கேட்டான். அதே மாதிரி சும்மா பார்த்துட்டு இருந்தோம். பட் அந்தளவுக்கு கலெக்ஷன் இல்லை. டாய்ஸ் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 டாய்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு ஃபைனலாக டச்சப்க்கு அந்த ஐஸ்கிரீம் வந்து உண்மையிலே ஜெயச்சந்திரன் வந்துட்டு பள்ளிக்கரணையிலும் நல்லாயிருக்கும். ஐஸ்கிரீம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம்.